ஹலோ ஆல் வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் டெல்லி ஃபெரோஷா கோட்லா. இப்பதான் ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சதுங்க. திருப்பி இப்ப அடுத்து மும்பை வந்திருக்காங்க. பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? டெல்லி அதுதான் சொல்றேனே. டெல்லி பஞ்சாப் இஸ் ஆல்சோ a டீம் which has got lot of strikers who can really destroy you. டெல்லி கரெக்டா ஸ்லோவா அந்த காம்பினேஷனை கிராக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே இப்ப மும்பை நாளைக்கு அடி வாங்கினாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா டீம் லைக் டெல்லி இஸ் ரைசிங். இப்போ மற்ற டீம் எல்லாம் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. பட் இப்ப டெல்லி கேன் பிரீத் ஃப்ரீ திங்கிங் தட் தேர் பிளேயிங் இன் டெல்லி. ஐ கேன் பெக் டு டிஃபர். ஏன்னா மும்பை ஹஸ் காட் தட் பவர் இட் ஹஸ் டு மேட்ச் தம். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, விச் bowling யூனிட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அப், தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே என்ன ஒரு கரெக்டா ஒரு கேள்வி கேட்டு கதற வச்சீங்க. நான் லாஸ்ட் 20 மேட்சஸ் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் கொடுத்தோன்னே கொஞ்சம் யோசிச்சு பாரு தம்பி, வேர்ல்டு கப்ப அப்படின்னு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான ஹை ஸ்கோரிங்கா வந்திருக்கு. அதாவது யோசிக்க கூட முடியாம குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் டைம் ஒரே ரீசன் நான் ஏன் குஜராத் டைட்டன்ஸுக்கு எட்ஜ் கொடுக்கலன்னா பவர் ஹிட்டிங் இல்லைன்னு. அவங்களே அவ்வளவு க்ளோஸா தோத்தாங்க. அப்படிங்கும் போது யூ ஷுட் சி வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். 4 மணி மேட்சா இருந்தாலும் இன்னும் பாட்டாவா இருக்கும். அங்க எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. ஸோ இட் இஸ் வெரி ஆப்வியஸ் சார். இங்கேயே 210 ரன் நீங்க அடிச்சே ஆகணும். நார்மலா 210 நான் சொல்லவே மாட்டேன். நீங்க இங்க 210 ரன் அடிக்கலன்னா சான்ஸே கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப லாஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கர ஒரு எப்பிக் இது என்கவுண்டர் போச்சு. லாஸ்ட் 2 மேட்ச் பாருங்க. எஸ்ஆர்ஹெச் 266, டெல்லி 10 ஓவர்ல 138 இருந்துட்டு தோத்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஜிடி 220, டிசி 224, ஜிடி 220. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 60 for 2 வந்துடணும்னு சொன்னோம். டெல்லி ஆட பேட் ஸ்டார்ட் 44 for 3, பட் ஜிடி டெட் இட் வெரி வெல் 67 for 1. அதுக்கப்புறம் 7 to 10ல எப்பவுமே இந்த ஹை ஸ்கோரிங் பண்ணி வந்தாலும் இந்த 7 to 10 இந்த பவர் பிளே டு மிடில் ஓவர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், விக்கெட்டை கொடுக்க கூடாது அப்படின்றதான் எப்பவுமே என்னோட தியரியா இருக்கும். 34 for no loss ஆடி 93 for 2 இருக்கணும்னு சொன்னோம். டிசி அங்கேருந்து 44 for 3ல இருந்து பியூட்டிஃபுல் ரெக்கவரி 36 for no loss 80 for 3. இவங்க 31 for 1 பர்ஃபெக்ட். 11 to 15ல மொமெண்டம் வந்துடணும் 50 ரன் சொன்னோம். அந்த ஃபேஸ்ல ஜிடி 49 for 3, டிசி அங்கேயும் 47 for no loss. கடைசியில உங்களுக்கு 67 for 4 வரும்னு சொன்னோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பாருங்க 97 for 1, அவங்க 73 for 3. த மார்ஜின் இஸ் ஒன்லி 4 runs. அப்படிங்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் ரன் ஃபீஸ்ட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்றது இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல டெல்லி ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர்ல 125, எஸ்ஆர்ஹெச் 5 ஓவர்ல 94. லாஸ்ட் கேம் பாருங்க டிஃபரன்ஸ். That is the only thing I'm telling why GT is not winning their power hitting and Rashid Khan's bowling. பழைய ரஷீத் கான் நம்ம பார்க்கல. இப்பதான் வியூவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்றது ஆனா 4 ஓவர் 14 ரன் போடுறாரு சார். இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவங்களை என்ன பண்றாங்க, பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, 14 ஓவர்லயே அவரை முடிச்சிடுறாங்க. ரஷீத் கான் முடிச்சிடுறாங்க. 14 ஓவர்ல 35 ரன் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணணும், 7வது ஓவர், 10வது ஓவர், 14வது ஓவர், 18வது ஓவர் இப்படி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு செம்ம எல்லா பிச்சும் 200 ஆயிடுச்சுங்கும் போது ரஷீத் கானை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. 15வது ஓவர்ல ரஷீத் கான் போடுறா என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ஓவர் ஆடிடு அதுக்கப்புறம் பதம் பார்த்துலான்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆன் யூசிங் ரஷீத் கான் இஸ் ஆல்சோ நாட் ஹெல்பிங். டிசி ஸ்பின்னர்ஸ் அந்த கட்டாந்தர அந்த 220 பிச்சில் 7 ஓவர்ல 57 for 3. குஜராத்தோட ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ஸ்ல 101 for 1. அதுக்கப்புறம் ஒரு மைக் பிரியர்லி மூவ் பண்ணாங்க. சாய் கிஷோரை 19வது ஓவர்லாம் கொடுத்து பாவம் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினவரை அவர் கெரியரை முடிக்க பார்த்தாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மேட்சுக்கு வருவோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் அபவுட். இப்ப மும்பை ஐ டோன்ட் சி தம் மேக்கிங் எ சேஞ்ச் ஈவன் தோ தே ஹவ் பீன் அவுட்பிளேட் பை ராஜஸ்தான் ராயல்ஸ். இட் வில் பி ரோஹித், இஷான், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, அங்கிள் பியூஷ் சாவ்லா, ஜிரால் கோட்ஸியே, ஜஸ்பிரீத் சிங் பும்ரா அண்ட் நுவான் துஷாரா. their impact sub has to be நேஹல் வதேரா. இதுல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. இப்ப டிசி பாத்தீங்கன்னா திரும்பி ரொமாரியா ஜப்பாட கொண்டு வருவாங்க பாருங்க துஷாராக்கு பதிலா. நீ பாருங்க, நீ ஒரு ட்வீட்டும் போட்டீங்க, மும்பை இந்தியன்ஸ் துஷாரா எடுத்துனுவாங்க கேளுனா கேளுங்க, கேகாடி போவாங்கன்னு ஒரு ட்வீட் இது பண்ணீங்க. அவர் நல்லா போட்டாரு. போன மேட்ச் அவங்க நான் தான் சொல்றேனே ரொம்ப சுமாரான ஒரு
பேட்டிங் டிஸ்பிளே 45 for 3ல இருந்து 180 வந்தாங்க. ஒரு 15 ரன் ஷாட். இவர் ஒருத்தர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கல். பும்ராவே 4 ஓவர்ல 37 போன மேட்ச்ல. அப்புறம் நீங்க துஷாராவை எடுத்தீங்கன்னா இட் இஸ் அப் டு தெம். தேர் ஒன்லி கோயிங் டு மேக் லைஃப் டிஃபிகல்ட் ஃபார் தம். 45 for 3ல இருந்து 180 வரும்போது எதுக்கே அவங்களுக்கு நீங்க ஷெப்பர்ட் பேட்டிங் எடுத்துன்னு வரணும்? நேல் வதேரா ப்ரூவ் தட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். பெரியப்பா அடிக்கல, சூரியகுமார் அடிக்கல, 180 வரீங்க. இதுக்கப்புறம் ஷெப்பர்ட் வேணுமா உங்களுக்கு? பண்ணீங்கன்னா உங்களோட டோர்னமெண்ட் காலி. ஸோ தட் இஸ் வாட் மை டீம் இஸ் ஆல் அபவுட். இவங்க பாத்தீங்கன்னா ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். நான் வந்து அந்த ஒரு மேட்ச் வானர் ஆடலன்னு நீங்க சொன்னீங்க, அவர் கையில அடிபட்டு பீடாக்குன்னா ஐ டோன்ட் நோ கையில அடிபட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்ச இல்ல இப்போ உட்காரதான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். பழைய வானர் இல்ல, 2016 பார்த்த வானர் இல்ல, கத்தி எடுத்துன்னு வர்ற வானர் இல்ல. கரெக்டான டெசிஷன். பவர் ஹிட்டிங் இல்ல, வச்சும் மோதறேன் அப்படின்னு ஆடுறாங்க. அது ஒரே பிரச்சனை, நார்கேவும் மோதறாரு போலிங்ல. அது ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு பிளேயர் பி ரிஃப்ளெக்டட் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா அவர் எப்படின்னா பாரபட்சம் பார்க்காம ஒவ்வொரு மேட்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு 25 கொடுக்குறாரு அவரு. இப்ப எனக்கு 20 உனக்கு 18 கிடையாது, எனக்கு 25 உனக்கு 23 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே அவர் ஆடினார்னா அதுக்கப்புறம் அது அவங்களோட இஷ்டம். ஸோ என்னோட இது பிளேயிங் 11 எப்படின்னா பிருத்வி ஷா ஷுட் ஓபன் வித் ஃப்ரேசர் மெக்கர். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வேஸ்டிங் ஷை ஹோப் ஷுட் பி அட் 3, பண்ட் 4, கோரல், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் போன தடவை ஒரு இது பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் நம்பர் 3 இருக்கு. பட் திஸ் டைம் வித் பேட் ஃபர்ஸ்ட் திஸ் ஷுட் பி த பேட்டிங் ஆர்டர், ஃபாலோட் பை குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அஹமத் அண்ட் ரசிக் சலாம். 3 ஃபாரினர் தான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி வச்சுப்பேன் என்னோட இம்பாக்ட்ஸ் அப்படின்னா வார்னர் ஆர் ஜெய் ரிச்சர்ட்சனை வச்சுப்பேன். டோட்டல் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ஐ வில் ட்ரை ஜெய் ரிச்சர்ட்சன் இன் நார்கேஸ் பிளேஸ். இதுதான் வந்து என்னோட பிளேயிங் 11. ஹோப்ஃபுல்லி தே டூ திஸ். இது வந்து ஒரு அருமையான டீம். அந்த ரசிக் சலாமே நான் ரேட் பண்ணுவேன். ரசிக் சலாம், முகேஷ் குமார், ஜெய் ரிச்சர்ட்சன், கலீல் அஹமத், குல்தீப் யாதவ், உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல். இதுக்கு மேல நீங்க எதையுமே நீங்க எதிர்பார்க்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் a வெரி வெரி குட் காம்பினேஷன். இப்ப அந்த 10 ஓவர்ல 93, அதாவது எடுத்தோடனே ஒரு அடி, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ற மிக்ஸ்டு டாப் 4. ரோஹித் சர்மா எல்லா பாலையும் அடிக்க போறாரு, கொஞ்சம் பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. இஷான் கிஷன் இஸ் டிசீவிங் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ அண்ட் த ஃபேன்ஸ். இந்த மாதிரி ரொம்ப இதுவா அவுட் ஆறாரு. நாளைக்காவது ஒரு பேட்ல படுமா? படும் தான் எதிர்பார்க்க. எல்லாம் 5 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டு இருக்காரு எல்லா மேட்சும். சார் குடுக்குறாரு விக்கெட். இட்ஸ் நாட் தட் the bowlers are really getting him out. அவர் குடுக்குறாரு விக்கெட். அது வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அவுட் ஆறுது. திலக் வர்மா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொன்னேன், திலக் வர்மா எல்லாம் அவுட்டே பண்ண முடியாது. சூரியகுமார் யாதவ் காஷுவலா ஒரு ஷாட் ஆடிட்டாரு. இந்த பிச்சில நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்கோர். இது ஒரு நல்ல டாப் 4. பிருத்வி ஷா அங்க பெருசா எதுவும் அடிக்கல, ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஃபேசர் மக்கர் பாக்குறதுக்கே டாப் கிளாஸா இருக்கு. ஹோப் நம்பர் 3ல ஆடணும், அந்த டபுள் கியர்ல ஆடுவாரு. பண்ட் போன மேட்ச் தான் பழைய பன்னீர்செல்வம் பார்த்தேன் அப்படிங்கும் போது பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இந்த லேட் ஆர்டர் பர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியான்னு ஒரு பேர் இருக்கே ஒழிய அரையவே ஆளர். ரன்ன பால் தான் ஆடுறாரு. 19வது ஓவர் வந்தா கூட இந்த பாவம் ஒரே தடவை ஆர்சிபி வந்து ஒருத்தர் மாட்டினா 6 பால்ல 21 அடிச்சாரு ஒழிய அதுக்கப்புறம் ரன்ன பால் மேல ஒரு ஆடவே இல்லை. டிம் டேவிடுக்கு பேட்ல பட மாட்டேங்குது. முகமது நபி ஓகே he can bat. நேல் வதேரா showed what class he is all about. இங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் பொரல் இஸ் a good player. ரைஸ்டன் ஸ்டப்ஸ் கேன் ஹர்ட் யூ. அக்ஷர் பட்டேல் எப்பவுமே அவரை ரேட் பண்ண பேட்ஸ்மேனா அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் பெருசா இல்ல. ஈவன் தோ மும்பை பேட் டீப், இந்த டிம் டேவிடோட ஃபார்ம் அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து இங்க வந்துட்டு அதுவும் ஈக்குவலா இருக்கு. பேட்டிங் இவங்களுக்கும் ஃபயர் பவர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 bowler 4 ஓவர்ல 30 கொடுக்கக்கூடிய ஆளு யாரு? என்ன பொறுத்த வரைக்கும் அங்க ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கேன் புட் மை மணி ஆன் அக்ஷர் பட்டேல், ஐ கேன் புட் மை மணி ஆன் குல்தீப் யாதவ் ஆல்சோ டு பி வெரி சர்ப்ரைசிங் சைடு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எட்ஜ்ன்றது எப்படி கொடுப்பேன்னா கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் பொறுத்தான் கொடுப்பேன். டீமோட வெயிட்டை பத்தி பார்க்க மாட்டேன். ஸோ ஐ சம்ஹவ் ஃபீல் DC will go with a very slender edge of 50.5, 49.5 to Mumbai. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, இது கண்டிப்பா நீங்க சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மும்பை வந்து இன்னைக்கு தான் கம்பேக் டைம் பண்றீங்களா? இல்ல ஒத்துக்க வாய்ப்பே இல்லைன்னா கிடையாது. பட் இந்த மேட்ச் மும்பை ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது பீடா. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோட் ஃபேண்டசி என்னென்ன? ஃபேண்டசி வந்து திருப்பி நான் இஷான் கிஷனை விட மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய நாக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த டெல்லியில அது ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் இந்த ஒரு வாட்டி நான் எடுக்கிறேனே, அடிக்கிற ரன் பார்ப்போம், நீங்க விட்டுருங்க.
சரி, நீங்க அப்படி சொல்றீங்கும் போது ஓகே. என்னோட பிக்ஸ் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், நுவான் துஷாரா கண்டிப்பா பிக் பண்ணுவேன், குல்தீப், அக்ஷர் அண்ட் பண்ட். சோ இப்ப நீங்க உங்க வேண்டுகோளுக்கு இணங்க 5 பேர் தான் எடுத்திருக்கேன். இன்னொன்னு திலக் வர்மாவை நீங்க விடவே கூடாது. அதை உங்களுக்கு விடலான்னு பார்த்தேன், நீங்க சாய்ஸ் கேட்டீங்க. என்னோட பிக்ஸ் ஸ்கை, நுவான் துஷாரா, குல்தீப், அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட் அண்ட் திலக் வர்மா. இப்போ உங்ககிட்ட விடுறேன், எனக்கு இஷான் கிஷன் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க பிக் பண்ண சந்தோஷப்படுவேன். முடிச்சு வைங்க. சூப்பர். ஸோ நீங்க சொன்ன எல்லாமே நல்ல பிக் தான். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா 3 இந்த சைடு. அந்த சைடு வந்து பிருத்வி ஷா அண்ட் கலீல் வந்து பயங்கரமா 2 மைனஸ் போன மேட்ச். இருந்தாலும் போன மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல, இல்லாட்டி அவர் விக்கெட் எடுத்துருவாரு. அதனால கலீல். ஸோ இதுதான் என்னோட 5 பிக் வீடாக. இந்த சைடு பிருத்வி ஷா, கலீல், அந்த சைடு ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் அண்ட் பும்ரா. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ எட்ஜ் கொடுத்துட்டீங்க. ஆனாலும் சம்மோ ஐ ஃபீல் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்டு, ஒரு ஹெவியான டீம், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? பியூட்டிஃபுல்லா ஒரே ஒரு பாயிண்ட்ல சம் பண்ணீங்க. ஒரு பெரிய டீம் இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு எப்படி எழுந்துக்கிறதுன்னு தெரியும். இப்ப நான் வந்து எப்படி எட்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த டீமோட காம்பினேஷன், கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, நியாயமா கொடுக்கணும். ஸோ அதை நான் பண்ணேன். அதுக்கு ஸ்லெண்டர் எட்ஜ் நான் கொடுத்தேன் டிசிக்கு, which might surprise many people. ஆனால் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, that is going to overall the edge what I have given. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்க சொல்றதா நடக்க போகுது. ஏன்னா மும்பை knows how to rise from the ashes. இப்பயும் சொல்றேன், ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஒரு அடிச்சு மும்பை ஜெயிச்சாலே ஆச்சரியப்படுறதுக்குல. தட் இஸ் வாட் த குவாலிட்டி தே வாட் when they are down into the situation, they know how to rise. அதான் நீங்க சொல்றதான் நடக்க போகுது. Let us see what is going to happen on the small Feroza Kotla. எது கோட்லாவோ இல்லையோ, ரன்னு கோட்லா நடக்க போறாங்க. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.